அதாவது இப்போ படிக்கணும் பாருங்கள். Écrivez une lettre à votre ami en lui demande les conseils à acheter un cadeau pour une amie. Une amie. இங்கே பார்த்தீங்கன்னா écrivez, write your letter to your friend to ask advice to buy gift for you nami. உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட அட்வைஸ் நம்ம கேட்குறதுக்காக ஒரு லெட்டரை எழுத சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்துக்கோ, இந்த இடத்துல இந்த பிளேஸை எழுதிடு. பிளேஸை கண்டிப்பாக எழுதிடணும். இந்த பிளேஸு சரியா, இந்த இடத்துல பிளேஸை எழுதிடணும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் பிளேஸ் எழுதிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லே அன்னி டேட்டு செப்டம்பர் இப்போ நீ நாளைக்கு எழுதுனா நாளைக்கு டேட்டை போட்டு இதை எழுதிடு. இது ரெண்டும் எழுதினாலே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஷேர் அன்னி போட்டு எழுதிடு, ஏன்னா ஃபெமினன்றதெல்லாம் இதை நல்லா படித்து வச்சுக்கோ ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 லைன் இதை ஜஸ்பரே que cette lettre de trouver en plein forme. ஓகேவா, இது ஜஸ்பரே que cette lettre de trouver en plein forme. Je te remercie pour tes letters. சரியா, je suis sûr que te parents ஜெஸ்வி. சப்போஸ் இந்த லைன் உனக்கு புரியல அப்படின்னா விட்டுடு, இதை எழுது, இதை மட்டும் எழுதினா போதும். ஜெஸ்வி சியூர் க பரோம் தோம் ஃபேர் சார் ஓம் பியான். உங்கள் வீட்டில் அங்கே இருக்கிறவங்க பேரண்ட்ஸு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்காங்களா. இந்த லைன் ஃபஸ்ட் லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் எழுதிடும். dans cette lettre je vais acheter quelque chose pour mon ami. Dans cette lettre je vais acheter quelque chose pour ton ami. C'est pour son anniversaire. C'est pour son anniversaire. அப்படி இந்த ஒரு லைனை தனித்தனியாக படிச்சுக்கோ. je vais acheter une perfume. je vais acheter un perfume. பார்த்தியா, சின்ன லைனாக இருக்குது. ஓகேவா, je vais acheter une perfume. quel magasin est bon? quel marque suggestive? quel magasin est bon? எந்த கடை நல்லா இருக்கும், இதை படிச்சுக்கோ. கேல் மார்க்யூ சுஜேத்தே, நீ என்ன சுச்சு வந்து டிசிஷன் சொல்கிற. ஜேவே பர்ஃப்யூம்க்கு ஏ 3 சுப்லி. இதெல்லாம் கூட நீ படிக்க வேணும். இது மட்டும் படிச்சுட்டு என்ன பண்ணுற, டைம் இல்லை இப்போ, அதெல்லாம் விட்டுட்டு ஆனால் எழுதணும், எல்லாத்தையும் எழுதணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எழுதணும் சரியா. வேஸ்ட் பண்ணுறது ரைட்டா. நீங்கள் பாரு, இப்போ என்ன பண்ணுறேன், சே ஷேர் மே ஜே லோதர் ஜே வே தோன் conseil. சரியா, மே meilleur வே ஆத்தே பரோம் j'attends avec impatience ta réponse. அமிக்கல் மோ, இது எழுது, கண்டிப்பாக எழுது அமிக்கல் மோ. இந்த லைனில் எதெல்லாம் புரியுதோ, என்ன தெரியுதோ, எவ்வளோ தெரியுதோ அதை படித்து எழுது. அதுக்காக எல்லாத்தையும் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நாளில் உன்னால், ஆனால் டைலாக்கை ஃபுல்லாக படிச்சிடு. டைலாக் வந்து ரொம்ப ஈஸி, ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இந்த லெட்டரில் மேலே இருக்கிறது ஷேர் அண்ணி அமிக்கல்மோ இதெல்லாம் வந்து எழுதிடு. பாடி ஆஃப் த லெட்டரில் இப்போ நான் சொன்னதை வச்சு இல்லை நீயோ கொஞ்சம் பார்த்து ஒரு 4 லைன் எழுதி அவ்வளோ முடிச்சிடலாம். ஏற்கனவே ரிடக்ஷன் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் பாதி, மீதி முடிஞ்சால் படி, இல்லைன்னா அந்த பாதி மட்டும் எழுதி வந்தால் போதும். ஏன்னா ஒரு நாள் அவ்வளோதான் பண்ண முடியும் சரியா. ஆனால் உட்காந்து சின்சியராக பண்ணணும், அதை ரொம்ப